நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கருணை நாதருடைய இறை பிரசன்னத்தில் நாம் எல்லோரும் இணைந்து வந்திருக்கிறோம். இது நமக்கு கிடைத்திருக்கிற பெரும் பாக்கியம். கடவுள் நம்மை வழிநடத்துவதையும் நம்மை பாதுகாப்பதையும் கடவுள் நம்மோடு துணையாக இருப்பதையும் உணர்ந்து கொள்ளுகிற தருணமாய் இந்த தருணம் இருக்கிறது. எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஆராதனையை சிறப்பாக தம்பதியர்களுக்காக ஒப்புக் கொடுப்போம். திருமண தம்பதியர்கள் ஒருவருக்கு ஒருவர் பிரமாணிக்கமாக இருக்கவும், ஒருவர் மீது கொண்டிருக்கிற ஒரு அன்பை முழுமையாக வெளிப்படுத்தி குடும்ப வாழ்வின் மேன்மையை, முக்கியத்துவத்தை, புனிதத்தை உணர்ந்து வாழவும் சிறப்பான விதத்தில் செபிப்போம். குறிப்பாக பிரிந்து போயிருக்கிற குடும்பங்கள் ஒன்று சேர வேண்டும் என்பதற்காக இந்த சிறப்பு ஆராதனையை ஏறெடுப்போம். ஏனென்றால் மனக்கசப்புகளினால, தான் என்கிற அகங்காரத்தினால இன்றைக்கு எவ்வளவோ குடும்பங்கள் பிரிந்து போயிருக்கிறார்கள். திருமணமாகி 3 மாதம், 5 மாதம், 1 வருடம், 3 வருடம், 5 வருடம் என்று சொல்லி பல குடும்பங்கள் பிரிந்திருக்கிறார்கள். இந்த குடும்பங்கள் எல்லாம் ஒன்று சேர வேண்டும். இந்த தம்பதியர்கள் ஒன்று சேர்வதன் வழியாக அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வாதமான பிள்ளைகளாக இருக்க இறைவனிடத்திலே செபிப்போம், மன்றாடுவோம். இப்பேற்பட்டவர்களை இயேசுவின் தூய இருதயத்திற்கு இந்த ஜெபத்தின் வழியாக, ஆராதனையின் வழியாக ஒப்புக் கொடுத்து செபிப்போம். தூய ஆவியானவருடைய ஆற்றலையும் வல்லமையும் பெற, தூய ஆவியே எங்களுக்கு துணையாக வாரும். எங்கள் மனதுக்குள் இருக்கின்ற தீமைகள், கசப்புணர்வுகள், காயங்கள், புண்கள் எல்லாம் ஆற்றி எங்களை அன்பினால் நிரப்பியருளும் என்று பாடி செபிப்போம். துணையாக வருவீர், இயேசுவின் சாட்சிகளா எம்மை மாற்றிடுவீர். தூய ஆவியே
சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவே. மனதின் தீமைகளை மன்னிக்கவும், மனதில் இருக்கின்ற கீறல்கள் எல்லாம் மறைய வேண்டியும் தூய ஆவியானவருடைய அருட்பணையை வேண்டி செபிப்போம். மனதின் தீமைகளை மன்னிக்க வருவே, மனதின் கீறல்களை மாற்றிட வருவே. மனதின் தீமைகளை மன்னிக்க வருவே, மனதின் கீறல்களை மாற்றிட வருவே. தூய ஆவியே துணையாக வருவே, இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவே. மனபாரங்களோடு மனசுமைகளோடு ஆண்டவர் முன்பாக வந்திருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, உன் பாரங்கள் குறைய, உன் வேதனை துன்பங்கள் மறைய, இதோ உன் மனதுக்குள் இருக்கிற ஆறாத காயங்கள் எல்லாம், அந்த ஆறாத புண்கள் எல்லாம், வாட்டி வதைக்கிற அந்த வேதனைகள் எல்லாம் தனிய ஆண்டவரிடத்திலே முழுமையாக ஒப்பு கொடுத்து மன்றாடி வேண்டி செபிப்போம். மனதின் பாரங்களை போக்கிட வருவே, மனதின் காயங்களை ஆற்றிட வருவே. மனதின் பாரங்களை எல்லாம் போக்கிட வருவே, மனதில் இருக்கிற காயங்களை எல்லாம் குணமாக்கிட காயங்களை தூய ஆவியானவரே எங்கள் மத்தியில் ஆற்றிட வருவே. தூய ஆவியே துணையாக வருவே, இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவே. பாவங்கள் செய்கிற போது, அந்த பாவத்திலே நாம் தடுமாறி விழுகிற போது, என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய அருள் நிலையை நாம் இழந்து விடுகிறோம். ஆண்டவருடைய ஆசை நம்மிடமிருந்து விலகி போகிறது. ஆண்டவரே, ஈசோப்பினால் கழுவி என்னை தூய்மையாக்கியருளும், நான் தூய்மையாவேன். வெண்பனியிலும் வெண்மையான தூய்மையான உள்ளத்தை எனக்கு தந்திருளும்படியாக தூய ஆவியானவரே எம்மை அபிஷேக வாரும், எம்மை நிரப்பிட வாரும், எம்மை தூய்மைப்படுத்த வாரும், எமக்குள் இருக்கின்ற தீமைகள் எல்லாம் விலகிட எழுந்தருளி வாரும் என்று சொல்லி பாடி செபிப்போம். தாழ்வு மனம் நீக்கி தேற்றிட வருவே, தடுமாறி நான் விழாமல் தாங்கிட வருவே. தாழ்வு மனம் நீங்கி
தேற்றிட வருவி தடுமாறி நான் விழாமல் தாங்கிட வருவி தூய ஆவியே துணையாக வருவி இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவே பாவப்பிடியினின்று மீட்டிட வருவி பாவக்கரை கழுவி தூய்மை தர வருவி பாவப்பிடி நின்று பாவங்களிலிருந்து கழுவி தூய்மையாக்கிட வருவி ஆண்டவரே பாவக்கேற்ற சாட்சிகளாய் நாங்கள் வாழ எல்லா தீமைகளிலிருந்து தீய பழக்கங்களிலிருந்து எங்களை விடுவித்தருளும் தூய ஆவியே துணையாக வருவே இயேசுவின் சாட்சிகளாய் எம்மை மாற்றிடுவே எம்மை மாற்றிடுவே எம்மை மாற்றிடுவே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 10 இறைவார்த்தைகள் 6 முதல் 9 முடிய. படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாயிருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, மாறி வருகிற இந்த நவீன உலகத்தில் குடும்ப வாழ்க்கை சிதறிப் போயிருக்கிறது. நிறைய குடும்பங்கள் இன்னைக்கு பிரிந்திருக்கிறார்கள். இந்த மாறி வருகிற இந்த நவீன காலகட்டத்தில் புரிதல்கள் மிக மிக குறைவாகி, விட்டு கொடுத்தல் இல்லாமல் தான் என்கிற எண்ணமும், தனக்கு எல்லாம் தெரியும் என்கிற அகந்தையும், தான் படித்திருக்கிறேன், தான் சம்பாதிக்கிறேன் என்கிற திமிர்தனமும் குடும்ப வாழ்வை சீரழித்திருக்கிறது. குடும்ப வாழ்க்கையில் பிளவுகளை உண்டாக்கி இருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு இருக்கிற இந்த இளம் தலைமுறையினரிடத்தில் இறை நம்பிக்கை இல்லாததனால் வருகிற பிரச்சனை தான் இது. அவர்களுக்குள் கடவுள் பயம் இல்லை. கடவுள் பயம் இருந்தால் அவர்களுடைய மனசாட்சி வேலை செய்யும். அந்த மனசாட்சி யார் தவறு செய்தாலும் சுட்டிக்காட்டும். ஒருவர் மற்றவரிடத்தில் மன்னிப்பு கேட்பதற்கான வழிவகுக்கும். ஒருவர் மற்றவரிடத்திலே தாழ்ந்து போவதற்கும், ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்வதற்கும், புரிந்து கொள்வதற்கும் இடம் கொடுக்கும். ஆனால் இன்றைக்கு கடவுள் பயமும் இல்லை, இறை நம்பிக்கையும் இல்லை, ஆன்மீகத்திலும் வளர்வதில்லை, ஆலயத்திற்கும் போவதில்லை, கடவுளையும் நாம் வழிபடுவதில்லை. அப்படி இருந்தால் எப்படி என் அன்பிற்குரியவர்களே குடும்பம் அன்பிலும் அமைதியிலும் ஒற்றுமையிலும் சமாதானத்திலும் சிறந்து வளர முடியும்?
இத்தனை போராட்டங்களுக்கு மத்தியில், இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் இன்றைக்கு இந்த நவீன உலகத்திலும் கூட சிறந்த தம்பதியர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். முன்னுதாரணமான தம்பதியர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். பிரமாணிக்கமாக ஒருவர் ஒருவரை அன்பு செய்து நேசித்து கடவுளுக்கு அஞ்சி வாழ்கிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களை ஆண்டவர் மென்மேலும் ஆசிர்வதிக்க சிறப்பாக அவர்களுக்காக நாம் பிரார்த்திப்போம். அதே நிலையில் சமீபத்தில் ஒரு ஆலயத்திற்கு நான் சென்றிருந்தேன். அங்கு திருப்பலி நிறைவேற்றுகிற போது திருமணமான தம்பதியர்களுடைய வாக்குறுதிகளை எல்லாம் புதுப்பித்துக் கொள்ளும்படியாக பங்கு தந்தை அவர்களுக்கு அழைப்பு கொடுத்தார். வெகு சொற்பமானவர்களே அங்கு வந்து அந்த திருமண வாக்குறுதிகளை புதுப்பித்துக் கொண்டார்கள். பெரும்பாலானவர்கள் எழுந்து வரவே இல்லை. பிறகு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது தெரிகிறது, ஒன்னு கணவன் வந்திருந்தா மனைவி வந்திருக்க மாட்டாங்க, மனைவி வந்திருக்கிறாங்கன்னா கணவன் வந்திருக்க மாட்டாங்க. இதனால இப்படிப்பட்ட தம்பதியர்களுக்கான நிகழ்வுகள் வருகிற போது, அவர்களுக்காக சில சிறப்பு ஏற்பாடுகளை செய்கிற போது ஒருவர் மட்டும் ஆலயத்தில் அமர்ந்து கொண்டு வேதனையோடு, மனவலிகளோடு, துயரங்களோடு அழுது கொண்டிருப்பதை என்னால் பார்க்க முடிகிறது. பிரியமானவர், அந்த இடத்தில் நடந்த இந்த நிகழ்வை நினைக்கும் போது மிகுந்த வருத்தம் அடைந்தேன். திருப்பலி எல்லாம் நிறைவேற்றி முடித்துவிட்ட பிறகு ஒரு சகோதரி என்னிடத்தில் வந்து, ஃபாதர், திருமணமாகி 22 ஆண்டுகள் ஆகிறது. என்னுடைய கணவர் என்னை விட்டு விட்டு போய்விட்டார் ஃபாதர். நானும் என் பிள்ளையும் மட்டும் தனியாக இருக்கிறோம் வீட்டில். கணவர் எங்களை விட்டு பிரிந்து போய் 2 ஆண்டுகள் ஆகிவிட்டது. நாங்க ஒன்னு சேரணும்னு வேண்டிக்குங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா தேம்பி தேம்பி அழுறாங்க. ஏன்னா இந்த இடத்தில் அந்த தம்பதியர்கள் தங்களுடைய வாக்குறுதிகளை புதுப்பித்துக் கொள்ளும் போது அந்த ஏக்கம், அந்த அம்மாவுக்குள் இருந்த வலி, துயரம், அந்த அன்பின் மிகுதியால தன் கணவனை நினைத்து நினைத்து அந்த சகோதரி அழுதாள். அவர் கண்ணீர் வடிக்க வடிக்க, என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு அன்பின் நிலை எப்படி இப்படி பரிதாபத்திற்குள்ளாகினதாக இருக்கிறது. யாரோ ஒருவர் மகிழ்ச்சியாக இன்னொரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ஒரு உயிர் அன்பினால் வருந்துவதை, அன்பினால் வேதனைப்படுவதை, அன்பினால் துடிதுடிப்பதை காணுகிற போது மிகுந்த வேதனையை தருகிறது, அது வலியை தருகிறது. இப்படிப்பட்ட தம்பதியர்கள் ஒன்று சேர வேண்டும். இறைவன் முன்னிலையில் அவர்கள் இணைந்து வாழ வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாயிருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்று இறைவார்த்தை சான்று பகர்கிறது. இந்த இறைவார்த்தையில் முழுமையாக நம்பிக்கை வைத்து நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆண்டவருடைய திருப்பாதம் ஒப்புக் கொடுப்போம். இயேசுவின் தூய இருதயம் வாழ்த்தப்படவும், இயேசுவின் தூய இருதயம் மகிமைப்படவும், இயேசுவின் தூய இருதயத்தில் நம்மை முழுமையாக இணைத்துக் கொண்டவர்களாய் இப்படிப்பட்ட பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஒன்று சேர வேண்டி சிறப்பான விதத்தில் ஒரு பாடலின் வழியாக ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அவர்களுக்காக ஜெபிப்போம். அஞ்சாதே அஞ்சாதே, நான் என்றும் உன்னோடு. எந்த துன்பம் வந்தாலும்
என் அன்பு உன்னோடு. அஞ்சாதே அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு, எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. வாழ்க்கையில் எந்த துன்பம் வந்தாலும், நெருக்கடிகள் இருந்தாலும், கஷ்டங்கள் மனபாரங்கள் இருந்தாலும், ஆண்டவருடைய வல்லமையினால் எல்லாவற்றையும் துணிவோடு சந்திக்கக்கூடிய ஆற்றல் இந்த ஆண்டவரிடமிருந்து வருகிறது என்பதை உணர்ந்து கொள்வோம். எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று சொல்லி துணிவோடு நாம் எடுத்த காரியத்திலே துணிவோடு நிற்போம். குன்றும் அசையலாம், கூகைகள் பெயரலாம், உலகம் முழுவதும் உன்னை வெறுக்கலாம். என்ன நிலைதானாலும் எந்த நன்பு மாறாது. அஞ்சாதே அஞ்சாதே உன்னை நான் காப்பேன். அஞ்சாதே அஞ்சாதே உன்னை நான் காப்பேன். அஞ்சாதே அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு, எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. அஞ்சாதே அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு, எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. கணவன் மனைவி பிரிந்து போவதனால அந்த பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள். பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை கேள்விக்குறியாகிறது. இதனால் அந்த பிள்ளைகள் அனாதைகளாக, கைவிடப்பட்டவர்களாக, தவறான பாதையில் செல்லக்கூடியவர்களாக மாறிவிடுகிறார்கள். பெற்றோர்களே, என் அன்பு தம்பதிமார்களே, நீங்கள் தான் இதற்கு முழுமையான பொறுப்பு. ஆண்டவர் முன்பாக நீங்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறீர்கள். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாளெல்லாம் உன்னை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன் என்று அந்த வாக்குறுதியில் நிலைத்து நிற்க, அதனால் நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் தலைமுறை தலைமுறையான ஆசீர்வாதத்தை காண இறைவன் அருள் புரியும்படியாக ஒப்பு கொடுத்து செபிப்போம். அன்னை குழந்தையை அணைக்க மறப்பாலோ, சின்ன துன்பமும் நெருங்க விடுவாலோ. அன்னை உன்னை மறந்தாலும் உன்னை நானே மறவேனே. அஞ்சாதே அஞ்சாதே உன்னை நான் காப்பேன். அஞ்சாதே அஞ்சாதே உன்னை நான் காப்பேன். அஞ்சாதே அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு, எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. அஞ்சாதே அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு, எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. என் அன்பு உன்னோடு. இயேசுவின் திரு இருதயத்திற்கு நம் குடும்பங்களை அர்ப்பணிக்கும் ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் குடும்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம், நன்றி கூறுகின்றோம்.
எங்களை ஆசிர்வதியும், எப்பொழுதும் இறை பிரசன்னத்தை உணர்ந்து வாழ வரம் தாரும். பலவீனர்களுக்கு பலத்தையும், செல்வமுடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் தந்தருளும். விதவைகளுக்கும் அனாதை பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியாயிருக்கச் செய்தருளும். சிறையில், தனிமையில், நோயில், துன்பத்தில் இருக்கிறவர்களை ஆசிர்வதியும். உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும், தெய்வ பயத்தையும், நல்ல ஒழுக்கத்தையும், பணிவையும், அறிவையும் தந்தருளும். மரண தருவாயில் இருக்கிறவர்களை நாள்தோறும் சந்தித்தருளும். ஆன்மாக்களை விண்ணகத்தில் சேர்த்தருளும். எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் தஞ்சமாகவும் சாகும் தருவாயில் உதவியாகவும் இருந்தருளும். ஆமீன். இயேசுவின் தூய இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் தூய இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் தூய இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். தாழ்ந்து பணிந்து வணங்கி வான்புயர் கீதம் பாடி ஜெபிப்போம். மாண்டுயரில் வரும் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனை அறிய இயலாம். குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்று உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே.
இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தரின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தரின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளங்கிடும் காணுங்கள். எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தரின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, முதல் மறைசாட்சியான புனித ஸ்தேவான் அவர்களுடைய விழாவினை இன்று நம் தாயாம் திரு அவை சிறப்பித்து கொண்டாட நமக்கு அழைப்பு தருகிறது. மறைசாட்சியரின் அணியில் முதலிடம் வகிக்கும் புனித ஸ்தேவானுக்கு விண்ணகத்தின் கதவுகள் திறக்கப்பட்டன. எனவே அவர் முடிசூடி விண்ணகத்தில் வெற்றி விழா கொண்டாடுகின்றார். அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தம்மை துன்புறுத்துவோருக்காகவும் மன்றாடி புனித ஸ்தேவானுடைய விண்ணக பிறப்பை கொண்டாடும் நாங்கள் உம்மை
வேண்டுகின்றோம். இன்று நாங்கள் நினைவு கூறும் அவரது எடுத்துக்காட்டை பின்பற்றி பகைவருக்கும் அன்பு காட்ட கற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இதோ வானம் திறந்திருப்பதை காண்கிறேன். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 8 முதல் 10 மற்றும் அதிகாரம் 7 இறைவார்த்தைகள் 54 முதல் 60 முடிய. அந்நாட்களில் ஸ்தேவான் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் மக்களிடையே பெரும் அருஞ்செயல்களையும் அரும் அடையாளங்களையும் செய்து வந்தார். அப்பொழுது உரிமையடைந்தோர் எனப்படுவோரின் தொழுகை கூடத்தை சேர்ந்த சிலரும் சிரேன், அலெக்சாந்திரியா நகரினரும் சிலிசியா, ஆசியா மாநிலத்தவரும் ஸ்தேவானோடு வாதாடத் தொடங்கினர். ஆனால் அவரது ஞானத்தையும் தூய ஆவி வாயிலாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை. இவற்றை கேட்டவர்கள் உள்ளம் கொதித்தெழுந்து அவரை பார்த்து பற்களை நரநரவென கடித்தார்கள். அவரோ தூய ஆவியின் வல்லமையை நிறைவாய் பெற்று வானத்தை உற்று நோக்கினார். அப்போது கடவுளின் மாட்சியையும் அவர் வலப்பக்கத்தில் இயேசு நிற்பதையும் கண்டு, இதோ வானம் திறந்து இருப்பதையும் மானிட மகன் கடவுளது வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கிறேன் என்று கூறினார். ஆனால் அவர்கள் தங்கள் செவிகளை அடைத்து கொண்டு பெரும் கூச்சலிட்டு ஒருமிக்க அவர் மேல் பாய்ந்தார்கள். நகரத்திற்கு வெளியே இழுத்து கொண்டு போய் அவர் மேல் கல் எறிந்தார்கள். சாட்சிகள் தங்கள் மேலுடைகளை சவுல் எனும் இளைஞரிடம் ஒப்படைத்தார்கள். அவர்கள் ஸ்தேவான் மீது கல்லெறிந்தபோது அவர், ஆண்டவராகிய இயேசுவே, எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டார். பின்பு முழந்தால் படியிட்டு உரத்த குரலில், ஆண்டவரே, இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று சொல்லி உயிர்விட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாயிரும், என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாயிரும். ஆம், என் கற்பாறையும் கோட்டையும் நீரே. உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். பல்லவி. ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிறலாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருள்வீர். உமது பேரன்பில் நான் களி கூறுவேன், அக்களிப்பேன். என் துன்பத்தை நீர் பார்த்திருக்கின்றீர். பல்லவி. ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். என் எதிரிகளின் கையினின்றும் என்னை துன்புறுத்துவோரின் கையினின்றும் என்னை விடுவித்தருளும். உமது முகத்தின் மொழி அடியேன் மீது வீசும்படி செய்யும். உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். பல்லவி. ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரே இறைவன், அவர் நம் மீது ஒளிந்துள்ளார். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 17 முதல் 22 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் திருத்தூதர்களுக்கு கூறியது: எச்சரிக்கையாக இருங்கள், ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள். தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள். என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்துச் செல்வார்கள். இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள். இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது, எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்த நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார். சகோதர சகோதரிகள் தம் உடன் சகோதர சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொல்வதற்கென ஒப்புவிப்பார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொல்வார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பர். இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக. இந்த உலகத்தில் நாம் ஒவ்வொருவருமே கிறிஸ்துவின் சாட்சியாக வாழ அழைக்கப்படுகிறோம். அதற்கு மிகச்சிறந்த முன்னுதாரணம் இன்றைய நாளினுடைய புனிதர் மறைசாட்சி ஸ்தேவான். கிறிஸ்துவுக்காக தன் இன்னுயிரை கையளிக்கிறார். கிறிஸ்தவ மதிப்பீடுகளை இந்த உலகத்தில் விதைப்பதற்காக தன்னையே முழுமையாக கையளிக்கிறார். ஆம், என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உண்மையோடும் நீதியோடும் நேர்மையோடும் நடந்து கொள்ளும் போது இந்த உலகம் நம்மை இகழும், நம்மை காயப்படுத்தும், நம்மை மனநோகம் செய்யும். ஆனாலும் நாம் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து கடவுளுடைய வார்த்தைகளை வாழ்வாக்க வேண்டும். உண்மை நீதி நேர்மையோடு நடப்பதற்கு நம்மாலான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அதன் வழியாய் நீங்களும் நானும் புனித ஸ்தேவானைப் போல கிறிஸ்துவின் சாட்சிகளாய் இந்த உலகத்தில் வாழ முடியும். அதற்கான வரம் வேண்டி இந்த நாளில் செபிப்போம். ஆமென். இதோ வானம் திறந்திருப்பதையும் மானிட மகன் கடவுளது வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கிறேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, சமீபத்தில் பாராளுமன்ற உரை ஒன்றை நான் கேட்க நேர்ந்தது. அதில் நம்முடைய தமிழகத்தைச் சேர்ந்த அமைச்சர் ஆ. ராசா அவர்கள் இப்படியாக பதிவு செய்கிறார். சமீபத்தில் உயிர் நீத்த அருட்தந்தை ஸ்டேன் சாமி அவர்களை பற்றி அவர் அந்த பதிவினை பாராளுமன்றத்தில் பதிவு செய்கிறார். எப்படி எனில், இந்த அரசு இப்படிப்பட்ட நல்ல மனிதருக்கு ஒரு புகலிடம் கொடுக்காமல், அவர்களுடைய வயதை பொருட்படுத்தாமல், அவருக்கு இருந்த நோய் நொடிகளை பற்றி கவனிக்காமல் அவரை எப்படியோ வீண் பழி சுமத்தி பழி வாங்கி சிறையிலேயே அவர் மடிந்து போகின்ற
ஒரு நிலைக்கு உள்ளாக்கியது என்கிற குற்றச்சாட்டு. அருட்தந்தை ஸ்டேன் சுவாமியை பற்றி நாம் பல முறை மறைவுரைகளின் வழியாக உங்களுக்கு எடுத்து சொல்லி இருக்கிறேன். அருட்தந்தை அவர்கள் மலைவாழ் பழங்குடியின மக்களுக்கு, ஆதிவாசி மக்களுக்கு பணியாற்றியவர். அவர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர். அவர்களுக்கான வாழ்வாதாரத்திற்கு ஏற்பாடு செய்தவர். கல்வி விழிப்புணர்ச்சியை செய்தவர். அந்த மக்கள் நல்வாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காக கிறிஸ்தவ மதிப்பீடுகளை அந்த மக்களின் மத்தியில் பரவச் செய்தவர். அப்படிப்பட்டவரின் மீது வீண் குற்றம் சுமத்தி, வீண் பழி சுமத்தி அவரை கைது செய்து சிறையில் அடைக்கிறார்கள். நோய்வாய்ப்பட்டவர் என்றும் பாராமல், வயது முதிர்ந்தவர் என்று பாராமல், அவருடைய அடிப்படை தேவைகளை தடை செய்து சிறையில் அவர் வாடுகிற அளவிற்கு, துன்பங்களை அனுபவிக்கிற அளவிற்கு, ஏன் ஒரு படி மேலே சென்று தன் இன்னுயிரையே அளிக்கிற அளவிற்கு, பிரியமானவர்களே, அவருக்கு நேர்ந்த கதியை நாம் நன்றாகவே அறிவோம். இந்த ஒரு செய்தியை தமிழகத்திலிருந்து சென்ற அமைச்சர் பதிவு செய்கிறார். இப்படிப்பட்ட பணி செய்கின்ற, மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற, சமூக புரட்சியை செய்கின்ற சமூக காவலர்களை நாம் காக்க தவறிவிட்டோம். அவர்களுடைய உயிர் அநியாயமாக பறிக்கப்பட்டது என்று சொல்லி அந்த அமைச்சர் அந்த பாராளுமன்ற உரையில் பதிவு செய்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளினுடைய விழா நாயகர் வேத சாட்சியான புனித ஸ்தேவான் அவர்களை நாம் நினைவு கூறுகிற வேளையில் இந்த நிகழ்வு பொருத்தமாக இருக்கும் என்பதனால் நான் உங்களுக்கு விளக்கிச் சொல்லுகிறேன். பாருங்கள், கடவுளுடைய மதிப்பீடுகளின்படி வாழ விரும்பிய நல்ல மனிதர்தான் ஸ்தேவான். ஸ்தேவான் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் மக்களிடையே பெரும் அரும் செயல்களை, அரும் அடையாளங்களை செய்து வந்தார். ஆனால் அந்த கூட்டத்தில் இருந்த சிலரே அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய கருத்துகளுக்கு மதிப்பு கொடுக்கவில்லை. அவரை புறம் தள்ளினார்கள், எள்ளி நகையாடினார்கள். அவருடைய ஞானத்தை, அவர் தூய ஆவியின் வழியாக பெற்றிருந்த வல்லமையை அவர்கள் புறக்கணித்தார்கள். அவரை பார்த்து தங்களுடைய பற்களை நரநரவென கடித்தார்கள் என்று இறைவார்த்தை சொல்கிறது. உள்ளம் கொதித்தெழுந்தார்கள். நல்லது செய்தா சில நேரங்களில் இதுதான் கதி. அப்படிப்பட்டவருக்கு அவர்கள் கொடுமை விளைவிப்பதை, தீமை செய்வதை பார்க்கிறோம். அவர்கள் தங்கள் செவிகளை அடைத்து கொண்டு அந்த நல்ல வார்த்தைகளை அவர்களால் கேட்க சகிக்க முடியல. அதனால பிரியமானவர்களை தங்களுடைய காதுகளை அடைத்துக் கொள்ளுகிறார்கள். பெரும் கூச்சலிடுகிறார்கள். அவருக்கு எதிராக ஒருமிக்க அவர் மேல் பாய்ந்தார்கள். நகரத்திற்கு வெளியே இழுத்து கொண்டு போய் அவர் மேல் கல் எறிந்தார்கள். கல் எறிந்து அவரை கொன்றார்கள். அப்படிப்பட்ட அந்த நிலையிலும் அவர் சாகின்ற போது அந்த மரண தருவாயில் தன்னை துன்புறுத்தியவர்களுக்காக, கொடுமைப்படுத்தியவர்களுக்காக, சித்திரவதை செய்தவர்களுக்காக செபிப்பதை பார்க்கிறோம். ஆண்டவரிடத்தில் அவர்களை ஒப்புக் கொடுப்பதை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவே, எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டார். பின்பு முழந்தால் படியிட்டு உரத்த குரலில், ஆண்டவரே, இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று சொல்லி உயிர் விட்டார். மறைசாட்சிய வாழ்வு. கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவ மதிப்பீடுகளுக்காக தன்னுடைய உயிரையே அர்ப்பணிக்கின்ற அர்ப்பணிப்பு. அருட்தந்தை ஸ்டேன் சுவாமி அவர்களுக்கு நேரிட்ட கதிதான். இப்படிப்பட்ட ஒரு நிலைமைதான் கிறிஸ்துவ மதிப்பீடுகளுக்காக உயிரை கொடுப்பது. நற்செய்தி வாசகமும், என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்துச் செல்வார்கள், உங்களை துன்புறுத்துவார்கள், வேதனைப்படுத்துவார்கள். ஆனால் இறுதி வரை உண்மையிலும் நீதியிலும் நேர்மையிலும் நீங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் மீட்கப்படுவீர்கள் என்கிற உறுதியை ஆண்டவர் தருகிறார். என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லோரும் வெறுப்பர், இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர்.
ஆம், அருட்தந்தை ஸ்டேன் சுவாமியை போன்ற நல்ல உள்ளங்கள், கிறிஸ்துவ மதிப்பீடுகளை இந்த உலகத்தில் விதைக்கிறவர்கள் சில நேரங்களில் நேர்மைக்காக, நீதிக்காக, உண்மைக்காக துன்புறுத்தப்படுகிறார்கள், வேதனைப்படுத்தப்படுகிறார்கள், சித்திரவதைகளுக்கும் கொடுமைகளுக்கும் உள்ளாகிறார்கள். ஆனால் கிறிஸ்துவிடமிருந்து இவர்கள் கைமாறு பெறுவார்கள் என்பதில் ஐயமில்லை. புனித ஸ்தேவான் எப்படி கிறிஸ்துவுக்காக, உண்மைக்காக மறைசாட்சியானாரோ, நாமும் உண்மை, நீதி, நேர்மைக்காக எப்பொழுதும் சாட்சியாயிருப்போம். ஆமென். உலகினை படைத்த ஆண்டவரே, உம்மிடம் சரணடைந்தேன். என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். உலகினை படைத்த ஆண்டவரே, உம்மிடம் சரணடைந்தேன். என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். கோதுமையப்பமும் திராட்சரசமும் உன்மனம் விரும்பும் காணிக்கை என்றோ. கோதுமையப்பமும் திராட்சரசமும் உம்மனம் விரும்பும் காணிக்கை என்றோ. கலைகளும் கல்வியும் திறமையும் யாவும் அடுத்தவர் நலம் பெற கையளித்தேன். கலைகளும் கல்வியும் திறமையும் யாவும் அடுத்தவர் நலம் பெற கையளித்தேன். ஆவியை என்னில் பொழிந்திடுவாய், யாவரும் நலமுடன் வாழ்ந்திட செய்வாய். கருணையின் இறைவா ஏற்பாயே, காலமெல்லாம் நலம் சேர்ப்பாயே. கருணையின் இறைவா ஏற்பாயே, காலமெல்லாம் நலம் சேர்ப்பாயே. உலகினை படைத்த ஆண்டவரே, உம்மிடம் சரணடைந்தேன். என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மறைசாட்சியான புனித ஸ்தேவானின் மாட்சிக்குரிய நினைவு கொண்டாட்டத்தில் உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் இன்று இறைப்பட்டுடன் கொண்டு வரும் பலிப்பொருள்கள் உமக்கு உகந்தனவாயிருப்பனவா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் எனும் மறை நிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானகத் தூதர், முதன்மை வானத்தூதரோடும் அரியணையில் அமர்வோர், தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர்
என் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதா: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று மக்கூழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்க நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராகிய ஜார்ஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகோளின் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவர்களாக இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். சமாதானம், சமாதானம், சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். உன்னை தேடி நான் வர, என்னை தேடும் தெய்வமே. உன்னை தேடி நான் வர, என்னை தேடும் தெய்வமே. நெஞ்சுக்குள்ளே, என் நெஞ்சுக்குள்ளே நிலைத்து நீருக்க எல்லாமோ தேடினேன். நெஞ்சுக்குள்ளே, என் நெஞ்சுக்குள்ளே நிலைத்து நீருக்க எங்கெல்லாமோ தேடினேன். உம்மை தேடி நான் வர, என்னை தேடும் தெய்வமே.
திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் பிறப்பால் எங்களை மீட்டு மறைசாட்சி ஸ்தேவானின் விழாவில் எங்களை இன்புறச் செய்கின்றீர். நீர் எங்களுக்காக புரியும் எண்ணற்ற இரக்கச் செயல்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்த அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா, பொங்கும் முந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா. நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா, பொங்கும் முந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா, பொங்கும் முந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா. நீ எல்லா சிறு பொழுதும் வீணானதே, நீ வந்ததால் என் உள்ளம் மகிழ்வானதே. நீ எல்லா சிறு பொழுதும் வீணானதே, நீ வந்ததால் என் உள்ளம் மகிழ்வானதே. நீ இன்றி என் வாழ்வில் பொருள் இல்லையே, நீ மட்டும் என் சொந்தம் எப்போதுமே. நீ இன்றி என் வாழ்வில் பொருள் இல்லையே, நீ மட்டும் என் சொந்தம் எப்போதுமே. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நன்றி என்ற வார்த்தை